அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் வாராந்திர சந்திப்பு. நம்ம வந்து வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்து தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களை வந்து இணைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த கூட்டத்தை வந்து நம்ம நடத்துறோம். ஏன் வாரத்தோட முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பொதுவா வந்து விடுமுறை இருக்கும், அப்போ ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பவர்களை தொழில் நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு, அவர்களுக்கான வாய்ப்புகளை வந்து வலிந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம். அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து வலிந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்? பல பேரும் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க அப்படின்னா, இப்படி ப்ரொஃபஷனல்ஸா இருப்பவர்கள், கார்ப்பரேட்ல வேலை செய்பவர்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும். அவங்களுடைய திறன்கள் வந்து கார்ப்பரேட் உலகில் மேம்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த திறன்களை எல்லாம் நாம வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில தான் நம்ம வந்து அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரோம். இது அவர்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும், சமூகத்துக்கும் பெரிய வாய்ப்பாக இருக்கும், தமிழர்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம இயங்குறோம். பட் நம்ம செயல்பாடு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இங்கேயே வந்து நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஸோ பல வேறுபட்டவர்கள் இருக்காங்க. ஸோ யார் வேண்டுமானாலும் நம்ம பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி பலன் அடையலாம். நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம பொதுவாக இந்த வாராந்திர சந்திப்பில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவோம். அவங்க வந்து ஒரு தலைப்புல வந்து பேசுவாங்க. அது நமக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அவங்களுடைய பிசினஸை நம்ம அறிந்து கொள்ள உதவும். அப்படிங்கிற அளவுல நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பு விருந்தினர்னு வேற வெளியில இருந்து யாரையும் கூப்பிடல. நான் தான் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண போறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்த ஒரு டிஸ்டர்பிங் நியூஸ், எங்க துறை சார்ந்து வந்த ஒரு டிஸ்டர்பிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன நியூஸ் அப்படின்னா, பங்குச்சந்தையில் வந்து பெரிய அளவுல முதலீடு பண்ணி அதுல கடனாளியா ஆனதால் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கொன்று விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு அஹ், வந்தது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அது எங்களுடைய துறை அப்படிங்கும்போது நாங்க பங்குச்சந்தையில தான் ஈடுபட்டுட்டு வரோம். ஏற்கனவே பங்குச்சந்தை பற்றின எதிர்மறை சிந்தனை தான் வந்து தமிழர்களுக்கு இருக்கு. ஒரு தொழில்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து ரொம்ப சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க, ஒதுங்கி தான் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த துறை சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த துறையை பற்றி பல விஷயங்களை பேசினால் மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கலாமே. நேர்மறை விஷயங்கள், ஏன்னா நான் ஒரு 22 ஆண்டுகள் வந்து அந்த துறையில இருக்கிறதுனால எனக்கு அந்த துறை எப்படி இயங்குது, அந்த துறையில வெற்றி பெறுபவர்கள் யாரு, தோல்வி அடைபவர்கள் யாரு, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த செஷனை வந்து நானே எடுக்கிறேன். ஸோ இந்த செஷன்ல வந்து இப்போ நம்ம அடுத்து அடுத்து போறதுக்கு முன்னாடி எனக்கு சாட்ல சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் வந்து பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்றீங்க? அதை மட்டும் சாட்ல சொல்லுங்க. பண்றீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, பண்ணலன்னா நோன்னு சொல்லுங்க. தேங்க்யூ பெத்து. மற்றவங்களும் சொல்லிடுங்க, எஸ் நோ சொல்லிடுங்க. எத்தனை பேர் பங்குச்சந்தையில பண்றீங்க, பங்குச்சந்தையில பண்ணல அப்படின்ட்டு. ஆர்எக்ஸ்டி கிளைண்ட்டை வந்து இதுல வந்து தடை செய்யணும், ஏன்னா அவங்க எல்லாமே எஸ் தான் போடுவீங்க. சசிகுமார் நோ போட்டிருக்காரு. இது நம்ம சசிகுமார் மாதிரி தெரியலையே. ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஈக்விட்டியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ஷேர் மார்க்கெட் தான் அது. ஓகே. இப்போ எஸ் போடாதவங்க எல்லாம் வந்து எல்லாமே ஆர்எக்ஸ்டி கிளைண்ட் தான் எஸ் போட்டிருக்கீங்க. போடாதவங்க எல்லாம் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலன்னு சொல்லி நான் எடுத்துக்கலாமா? ஓகே, சரி, அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ பங்குச்சந்தையில நாம வந்து தெரியும், பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பங்குகளை வாங்கி விற்கிற இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இவரு பெரிய நஷ்டமாயிருக்காருல, அவரு வந்து எந்த செக்மெண்ட்ல நஷ்டமாயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரே ஒரு சந்தை கிடையாது. அந்த சந்தையில வந்து இப்ப எப்படின்னா, நீங்க கோயம்பேடு போறீங்க அப்படின்னா, கோயம்பேடுல அரிசிக்கு ஒரு கடை இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு ஒரு கடை இருக்கும், பூண்டுக்கு ஒரு கடை இருக்கும். இப்படி தனித்தனியா கடைகள் இருப்பது போல் பங்குச்சந்தையிலையும் வந்து செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, தனித்தனி செக்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு எட்டு செக்மெண்ட் இருக்கு. ஏழு எட்டு செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட். ஈக்விட்டி செக்மெண்ட்னா பங்கு, அதுதான் பங்குதாரர்கள் முதலீடு பண்ற செக்மெண்ட்.
ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல நீங்களும் நானும் வந்து ஒரு பங்குகள் வாங்குறோம்னா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல், நமக்கு ரெண்டு பேருக்கும் சம உரிமை இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஓட்டு தான். நீங்க 10,000 பங்குகள் வச்சிருக்கலாம், நான் ஒரே ஒரு பங்கு வச்சுக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட்டு தான். அதனாலதான் அதை வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டை கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க பணம் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பங்குகளை தருவாங்க. இது செக்மெண்ட் நம்பர் 1. செக்மெண்ட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா டிரைவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. டிரைவேட்டிவ்ஸ்னா அந்த நாம முதல்ல பார்த்தோம்னா அந்த ஈக்விட்டி மார்க்கெட், அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸை அப்படியே டிரைவ் பண்ணி இந்த இடத்துல வர்த்தகமாகும். சில கான்ட்ராக்ட் வந்து வர்த்தகமாகும். அந்த கான்ட்ராக்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இது செக்மெண்ட் 2. இது வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. மூணாவது கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ். நான் சொன்ன அந்த ரெண்டாவது மாதிரியே தான் மூணாவதும் இறங்கும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு, இது 4வது செக்மெண்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் ஒரு செக்மெண்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டெட் மார்க்கெட், அது ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம், இப்படி ஒரு 7 செக்மெண்ட் இருக்கு. இதுல நமக்கு இந்த வாரம் அந்த செய்தி இருக்குல்ல, தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கொன்றுவிட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிட்டவர் எந்த செக்மெண்ட்ல ஈடுபட்டு இருப்பார்? அது யாராவது கணிக்க முடியுமா? சாட்ல போடலாம் நீங்க. அவர் எந்த செக்மெண்ட்ல ஈடுபட்டு இருப்பார்? எஃப் அண்ட் ஓ. ஓகே பெத்து, தேங்க்யூ. வேற யாராவது? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதுதான் அவர் ஈடுபட்டது வந்து பாத்தீங்கன்னா எஃப் அண்ட் ஓ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா டிரைவேட்டிவ்ஸ். அந்த செக்மெண்ட்ல தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. நான் வந்து எனக்கு 22 ஆண்டுகள் வந்து பங்குச்சந்தையோட தொடர்பு இருக்கு. 2004 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் வந்து முதல் முறையாக வேலைக்கு சேர்றேன். அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு டீலரா இருக்கிறேன், அப்போலோ சிந்துரின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருடங்கள் ஹெட்ஜ் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி, அமெரிக்காவில் வந்து இங்கே எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அங்கே அது ஹெட்ஜ் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 5 ஆண்டுகள் வேலை செய்கிறேன். பங்குச்சந்தைகள்ல பல போர்ட்ஃபோலியோஸ் பார்த்துருக்கிறேன், ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கேன், ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கிறேன், பாண்டு பார்த்துருக்கிறேன், ஸ்வாப்ஸ் பார்த்துருக்கிறேன். நான் பார்க்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது. பார்க்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு எப்படி இயங்குன்னு தெரியும், ஒன்னொன்னுக்கு எப்படி ப்ரைசிங் பண்ணணும்னு தெரியும். பாண்டுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரைசிங் மெத்தடே வேறையா இருக்கும், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடி கன்சல்டிங்ல இருந்திருக்கிறேன், கடைசியாக பிஎன்பி பரிபால ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 22 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எஃப் அண்ட் ஓல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட்ல நான் ட்ரேட் பண்ணதே கிடையாது. அங்க வந்து நான் உள்ள இன்வால்வ் ஆனதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட், எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட் கூட போக வேணாம், நீங்க உங்களுடைய பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணி லாகின் பண்ணாலே போதும். அதுல ஒரு பேனர் வரும். அந்த பேனர்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டிரைவேட்டிவ்ஸ்ல ஈடுபடுகின்ற 90% பேர் லாஸ் அடைகிறாங்க, அதனால கவனமா இருங்க, இந்த இதுல ட்ரேட் பண்றது தவிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஃப் அண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து அதிகமான ரிஸ்க் உள்ள ஒரு செக்மெண்ட், அதுல வந்து நாம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த எஃப் அண்ட் ஓ செக்மெண்ட்ல ஈடுபட்டு தோல்வி அடைபவர்களை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி தோல்வி அடைகிறார் அப்படிங்கிற சொல்றதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, நம்ம எல்லாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ பங்குச்சந்தையில, நாம நம்மனா உங்கள நீங்க எல்லாருமே சரி நானும் சரி எதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா செக்மெண்ட் 1ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நாம வேற அவரு வேற. அப்படி இருக்கும்போது பங்குச்சந்தையை பொதுவாக எதிர்மறையாக பேசுவதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த செஷனை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நேர்மறையா போய் பங்குச்சந்தையை வந்து நம்ம மக்களிடம் போய் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது ஏன் நேர்மறையாக பங்குச்சந்தையை போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். எஃப் அண்ட் ஓ இவ்வளவு ரிஸ்க் ஆனது, அரசே 90% பேர் வந்து பணத்தை இழக்கிறார்கள், அப்படிங்கும்போது அதை ஏன் வந்து அரசு அனுமதிக்குது? இந்த சிகரெட் வந்து குடிச்சா கெட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுற மாதிரி ஏன் வந்து அரசு அனுமதிக்குது? இந்த டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டையே வந்து அவங்க அனுமதிக்காம போயிடலாமே அப்படின்னா, நாம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 7 செக்மெண்ட் நான் சொன்னேன்ல, ஈக்விட்டி மார்க்கெட், டிரைவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி டிரைவேட்டிவ்ஸ், கமாடிட்டி, கரன்சி டிரைவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாப்ஸ், இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான்
இதை பேசுறதுக்கு முன்னாடி பிக்சட் டெபாசிட்டை வச்சு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். பிக்சட் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து நாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நாம பணம் கொடுத்தால் நம்ம கொடுத்த டெபாசிட்டுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கின பணத்தை ஒரு தொழிலுக்கு முதலீடா கொடுப்பாங்க, அந்த தொழிலுக்கு கடனா கொடுப்பாங்க. அப்படி கடனா கொடுத்து அதுக்கு வட்டி வாங்குவாங்க. ஸோ அதனாலதான் அந்த பிக்சட் டெபாசிட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னன்னா அல்டிமேட்டா நம்ம கொடுக்குற பணம் எங்க போகுதுன்னா எக்கனாமியை வந்து சுழற்சிக்காக போகுது. இதே கான்செப்டுக்காக தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்டும் இருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்டும் இருக்கு, எஃப்என்டோ மார்க்கெட்டும் இருக்கு, கரன்சி டெரிவேட்டிவ்ஸும் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எக்கனாமிக்கல் பெனிஃபிட் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் வரல. உலகத்திலேயே ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு கமாடிட்டியில தான் வந்தது. கமாடிட்டியில எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து தக்காளி விதைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தக்காளி வந்து அவர் ஜனவரி மாசம் விதைக்கிறாரு. அவருக்கு அறுவடையாகி தக்காளி எவ்வளவு நாள் அறுவடை காலம் தெரியல, நான் ஒரு 3 மாசம் எடுத்துக்கலாம். மார்ச் மாசம் அந்த தக்காளி வந்து அறுவடையாகி மார்க்கெட்டுக்கு வரும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு விலை இருக்கிறதுனால அவர் விதைக்கிறாரு. ஏன்னா 3 மாசத்துல நான் ஒரு ஒரு 10 கிலோ விதைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 500 ரூபா லாபம் அப்படிங்கிற கணக்குல போட்டு அவர் விதைக்கிறாரு. இவர் ஜனவரியில விதைச்சிட்டாரு. மார்ச் வரும்போது இவரே மாதிரியே பலரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தக்காளியை விதைச்சதுனால தக்காளியோட சப்ளை அதிகமாயிடுது. 50 ரூபா போயிட்டு இருந்த விலை வந்து 5 ரூபாய்க்கு வந்துடுது. அப்ப என்ன ஆயிடுது, இவரோட 3 மாசம் உழைப்பு வந்து வீணா போயிடுது. அப்ப என்ன பண்ணணும், அவருக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, விதைப்பதற்கு முன்பே 50 ரூபா நான் ரேட்டுக்கு இதை விற்பேன், யாராவது வாங்குறீங்களா, 3 மாசம் கழிச்சு விற்பேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் எழுதுறாரு. அதுதான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். மார்ச் மாசம் என்னோட தக்காளி 50 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், வாங்குங்கன்னு சொல்லுவாரு. அதை ஒருத்தர் வாங்கிடுவாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, விதைக்கிறாரு, 3 மாசம் கழிச்சு வருது. அந்த 3 மாசம் கழிச்சு மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு உங்களோட தக்காளியோட விலை குறையுது. அப்படி இருந்தாலும் இவருக்கு 50 ரூபா கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஒரு 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 வேல்யூவை கிரியேட் பண்றவங்களை காப்பாத்துறதுக்காக உருவானதுதான் ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வச்சுக்கோங்க. இது ஈக்விட்டியில எப்படி வந்து ஈடுபடணும், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுமே பயன்படுத்தணும். நம்ம என்னதான் வந்து எஃப்என்டோ செக்மெண்ட்ல நம்ம ஈடுபட மாட்டோம், ட்ரேடிங்ல ஈடுபட மாட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, நம்ம பங்குகள் வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த பங்குகளுடைய பங்கு தொகுப்பு வந்து ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நாமளுமே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஒரு கான்ட்ராக்டா வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நாம வந்து 3 கோடி ரூபா வச்சிருக்கிறோம். நாளைக்கு பங்குச்சந்தை ஒரு 30% கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய். அப்ப அந்த நஷ்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா எஃப்என்டோல போயிட்டு நாம ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 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 இண்டெக்ஸ் செல்லிங் மாதிரி போட்டு வச்சிடணும். அப்போ நமக்கு ஷேர் மார்க்கெட் கம்மியானாலும் நமக்கு 1 கோடி ரூபாய் அந்த இடத்துல கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் போக வேணாம். இந்த செக்ஷன் நான் இப்ப சொன்ன வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒற்றை பிரிவு கிடையாது, அதுல பல பிரிவுகள் இருக்கு. அதுல பணம் இழப்பவர்கள் அந்த எஃப்என்டோ பிரிவுல முதலீடு பண்றவங்க தான். அப்போ நாம என்ன பண்ணணும், நாம அந்த எஃப்என்டோக்கே போகக்கூடாது. நாம எதுல இருக்கணும் அப்படின்னா, நாம வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி வரும், எதுக்கு நம்ம வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்குள்ள வரணும், பங்குச்சந்தையில நான் ஏன் வரணும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் ஏன் அதுல போய் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னா, நாம பங்குச்சந்தைக்கு முதலீடு பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணம், முக்கியமாக நீங்க வந்து தொழில்ல ஈடுபடாம ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க அப்படின்னா, தொழில ஈடுபடுபவர்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல வந்து உங்களுடைய சொந்த தொழில் தான் இருக்கணும். அதுல நீங்க தொழில முதலீடு பண்ணி அதுல வந்து ஒரு 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 அதிகமான ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது முதலீடு பண்ணணுமான்னு எதிர்பார்க்கும் போது நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா ஏன் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடணும் அப்படின்னா, நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா உலகத்திலேயே வந்து அதிக அளவு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தொழில்கள் தான் பணத்தை வந்து உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா தொழில்கள் தான் பணத்தை வந்து உருவாக்குது. ஸோ அப்போ நாம தொழில்களை தான் தொடங்கணும். தொழில்கள் தான் அதிக லாபத்தை வந்து கொடுக்கும். ஆனா எல்லாராலுமே தொழில்கள் வந்து பண்ண முடியாது. எல்லாராலுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போது நமக்கு இருக்கின்ற மிக எளிய ஷார்ட்கட் தான் ஷேர் மார்க்கெட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். ஏன்னா இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன், ஆர்எக்ஸ்டி அப்படிங்கிறத என்னுடைய நிறுவனம், நான் அந்த தொழில் பண்றேன். இப்போ அந்த தொழில வந்து நான் உங்களை வந்து ஒரு முதலீட்டாளராக கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறேன்.
அப்ப என்ன, நீங்க ஒருத்தரா வரீங்க அப்படின்னா என்னோட முதலீடு தொகை எவ்வளவா இருக்கும்? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க வாழ்நாள் சேமிப்பே 5 லட்ச ரூபா தான். அப்ப அந்த 5 லட்ச ரூபாவை என்கிட்ட கொடுத்துடுறீங்க. நான் வந்து நல்லா தொழில் பண்ணி ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சேன்னா அந்த 5 லட்சத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சம்பாதிச்சு 50 லட்சமா கொடுத்துருவேன். ஆனா நான் சரியா தொழில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டு என் இஷ்டத்துக்கு நான் வந்து அதை செலவு பண்ணிட்டு அந்த காசை அழிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உங்க வாழ்நாள் செலவே வந்து காலி ஆயிடும். அதாவது உங்களால நேரடியாக தொழில் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் தொழில்கள் தான் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த வகையில நீங்க ஆர்எக்ஸ்டில இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா ஆர்எக்ஸ்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நீங்க 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அது உங்க லைஃப் சேவிங். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. இவ்வளோ பெரிய ரிஸ்கை வந்து ஆரம்ப கட்ட முதலீட்டாளர்கள் யாரும் எடுக்கக்கூடாது. அப்போ இருக்கின்ற லோ லையிங் ஃப்ரூட், ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு கூட பங்குகளை வாங்கலாம் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட் தான். அந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒரு 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 தொழிலை வந்து அதுல பட்டியலிடப்பட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்னா அது ஒரு பிளேஸ். கோயம்பேடு மாதிரி ஒரு ஒரு இடம்னு பார்த்துக்கோங்க. அந்த கோயம்பேடுல இப்போ ஒரு கடையை வந்து யார் வேணா வாடகைக்கு எடுக்கலாம். நீங்க வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல நீங்க எந்த எந்த பொருளை வேணா விற்கலாம். ஆனா ஷேர் மார்க்கெட்ல நீங்க அந்த மாதிரி எந்த உங்க உங்க கடையை வந்து விற்க முடியாது. நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க உள்ள கொண்டு வரணும், நிறைய புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதை ஆடிட் பண்ணணும். இவ்வளோ கட்டுப்பாடுகளுடன் தான் ஒரு 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 தொழிலை வந்து அதுல வந்து பட்டியலிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆர்எக்ஸ்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாலாசிங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், எனக்கு ஆர்எக்ஸ்டியை பத்தி தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில இருப்பீங்க. ஆனா பங்கு சந்தையில இருக்கிற ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆடிட் செய்யப்பட்டிருக்கும். மல்டி லெவல் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு நல்ல தொழிலா, உங்களுக்கு புரிந்த தொழிலா நீங்க வந்து முதலீடு பண்ணீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு நிறைய ஆஹ், பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா நேரடியாக தொழில ஈடுபட்டாதான் அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இன்னொருத்தரோட தொழில முதலீடு பண்ணாதான் சம்பாதிக்க முடியும். அப்படி பண்ண முடியாத நிலையில அதையும் நமக்கு வரணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. 5 லட்சம் ஒரு தொழிலுக்கு கொடுத்து நீங்க முதலீடு பண்ணணும்னா அந்த நிலைக்கும் நம்ம வரணும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் ஷேர் மார்க்கெட். அதுல நம்ம கண்டிப்பா வரணும். ஏன் அது ஒண்ணு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நாம பங்குச்சந்தைக்கு வந்தால் மட்டும்தான், தமிழர்கள் பங்குச்சந்தைக்கு வந்தால் மட்டும்தான் நாம இந்த நாடு முழுக்க இருக்கின்ற வளங்களை வந்து நம்ம அஹ், பயன்படுத்திக்க முடியும். எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸை வந்து அஹ், பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட நிறைய மனித வளம் இருக்கு அப்படின்னா அந்த மனித வளத்தை பயன்படுத்தி ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுது, ஒரு கம்பெனி வேல்யூவை கிரியேட் பண்ணுதுன்னா அதை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு நீங்க பங்குச்சந்தைக்கு வந்து அந்த கம்பெனியை வாங்கினா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால பங்குச்சந்தையை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனா பங்குச்சந்தையில ஈடுபடுவதற்கு நிறைய முறைகள் இருக்கு. என்ன முறைகள் அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே ஓகே பங்குச்சந்தைக்கு வர சொல்லிட்டாரு, என் சொத்தெல்லாம் வித்துட்டு நான் வந்து பங்குச்சந்தையில ஃபுல்லா போட்டுடுறேன், நான் பெரிய ஆளா ஆயிட போறேன் அப்படின்னு வரக்கூடாது. நீங்க முதல் முறையாக பங்குச்சந்தைக்கு வரீங்க, இதுக்கு வரைக்கும் உங்களுக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியல அப்படின்னா மிக குறைந்த தொகையை முதலீடு பண்ணி நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம முதலீடு பண்ணணும். தெரியாம ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. எனக்கு 15% கிடைக்கும், 20% கிடைக்கும், நான் போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு பங்குச்சந்தையை பற்றி நன்றாக தெரியும், நான் அதுல வந்து இந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், பங்குச்சந்தை இயல்பை பத்தி தெரியும், நிறுவனம் நல்லா இருக்கும், பங்குச்சந்தை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அங்க ட்ரம்ப் வந்து ஒரு ட்விட்டு போட்டாருன்னா பங்குச்சந்தை ஒரு 20-30% கீழே போயிடும். அப்போ அந்த இயல்பை வந்து நமக்கு தெரியணும். கீழேயும் போகும், மேலேயும் வரும். இந்த இயல்பெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முழுமையா வந்து முதலீடு பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம முதலீடு பண்ணணும். எங்க கிளைண்ட்டுக்கு நாங்கள் என்ன அறிவுரை சொல்லுவோம்னா, ஒரு 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் நீங்க பங்குச்சந்தைக்கு கொண்டு வாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பணத்தை வந்து வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம அஹ், அஹ், சொல்லுவோம். ஸோ நான் சம்மரைஸ் பண்றதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா, எல்லா இண்டிவிஜுவலுக்கும் நமக்கு வந்து இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை தான். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கவே கூடாது. நம்மளை சுத்தி நிறைய எதிர்மறை சிந்தனைகள் விதிக்கப்படுது. தமிழர்களுக்கு வந்து பங்குச்சந்தையை வந்து ஒரு ஒவ்வாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பங்குச்சந்தை மூலமாக இப்போ ஒரு ஒரு தொழில்ல வந்து தொழில் செய்து தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னா யாருமே அந்த குறிப்பிட்ட தொழிலை வந்து தப்பா சொல்றது இல்ல. அப்படி தோல்வி அடைந்தவரை தான்
அவரால் தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பங்குச்சந்தைன்னு வரும்போது தோல்வி அடைந்தவரை யாருமே தப்பா சொல்றது இல்ல, பங்குச்சந்தையை தான் தப்பா சொல்றாங்க. ஸோ அந்த பேரை வந்து நம்ம நீக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபிலாம் எல்லாமே பெஸ்டா இருக்குங்கிறாங்க, படிப்புல எல்லாமே சூப்பரா இருக்குங்கிறாங்க. ஆனா நிதி சார்ந்த விஷயத்துல, நிதி முதலீடுகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப பிற்போக்குத்தனமாக நம்ம இருக்கிறோம். இந்தியாவிலேயே வந்து அதிக அளவு வந்து எஸ்ஐபி, இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, நாங்க அசோசியேட் ஆயிருக்கிறது சென்ட்ரல் சிட்டின்னு. அவங்களுக்கு இந்தியா முழுக்க 75 பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களுக்கு அதிகமாக இந்த எஸ்ஐபிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்ற பிரான்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா லக்னோ. லக்னோல இருந்து தான் அவங்க நிறைய முதலீடுகள் வந்து ஈர்க்கிறாங்க. தமிழ்நாடுலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போன மாசம் வந்து டெல்லியில ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஒரு 600-700 பேர் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட 19,000 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. நாமளும் ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. எல்லா அவார்டும் நார்த் இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவார்டும் போல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க வந்து நிலவுது. நம்ம நிறைய பணத்தை வந்து நிலத்துல போய் முதலீடு பண்றோம். ஸோ அதை தவிர்த்து விட்டு தொழில்களில் முதலீடு பண்ணுங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் வரும். இப்போ நம்ம பங்குச்சந்தையில முதலீடு பண்றோம் அப்படிங்கிறது வந்து இட் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து முதல் படிதான். இப்படியும் நம்ம பணத்தை முதலீடு செய்து இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நாம இது வரைக்குமே தமிழர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, உடல் உழைப்பை வைத்துதான் நாம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உடல் உழைப்பை தாண்டி வருகின்ற பணம் வந்து ஒரு நல்ல பணம் இல்லை, அது ஒரு கெட்ட பணம் அப்படின்னு தான் விதைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை. பணம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே கற்றுக்கொள்ளவில்லை. ஸோ அதை கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல அடி எடுத்து வைக்கிறோம். இதை தவிர்த்து நமக்கு வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. தனிப்பட்ட தொழில்களுக்கு நீங்க வந்து முதலீடு நிச்சயமாக செய்யலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆர்எக்ஸ்டின்னு சொன்னேன், பட் அப்படி கிடையாது. நிறைய தொழில்கள் இருக்கு. அப்படி தனிப்பட்ட தொழில்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சமீபத்தில் ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க விளம்பரம் போடும்போது இன்வெஸ்டார்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த இன்வெஸ்டார்ஸ் அறிமுகப்படுத்தும் போது அதுல நிவேதிதா முரளிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டுக்கு வந்து டுட்டோரியல் எடுக்கிறவங்க. எப்படி அந்த அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க. நான் அவங்களோட செஷனை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாதாரணமா இருந்தவங்க தான், ப்ரொஃபஷனலா இருந்து அந்த பிசினஸ்க்குள்ள வந்தவங்க, டீச்சிங் பிசினஸ்க்குள்ள வந்தவங்க. அவங்க வந்து இன்வெஸ்டர்னு அவங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ற தொகை வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்ச ரூபாவை நீங்க எதோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நாம இடம் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு இடத்த வந்து நம்ம வந்து 20-30 லட்சம் தொடங்கி கோடிக்கணக்கில் 2 கோடி 3 கோடின்னு கணக்கு பார்க்காம நம்ம வாங்குறோம். ஆனா நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டீங்க, ஒரு பல தொழில்களுக்கு நீங்க முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தொழில் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு ஒரு நிலம் சம்பாதிச்சு கொடுப்பதை விட இந்த இந்த பிசினஸ் வந்து பெரிய அளவுல சம்பாதித்து கொடுக்கும். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இப்போ தமிழ் எக்கனாமிக் சேனல், நம்மளுடைய தொழில் தொடங்கும் குழுவில் இருக்கிற ரீகன் வந்து அதோட எடிட்டர். ஸோ அவரு மூலமாக நம்ம இப்போ ஒரு தமிழ் எக்கனாமில ஒரு கெஸ்ட்டை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். உழவர் பூமி வெற்றி அப்படின்னு அவர் பேரு. அவரை வந்து நான் 2018 பார்க்கும்போது அவர் ஒரு 30 லட்சத்துக்காக முதலீடு திரட்டுவதற்காக சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, என்கிட்டயும் சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். அப்பவே அவர்கிட்ட 36 பேர் ஏற்கனவே இன்வெஸ்டரா இருந்தாங்க. அவர் வந்து மில்க் ப்ராடக்ட், பசும்பால் வந்து உற்பத்தி பண்றவர். ஸோ அப்போ வந்து அவர் 1000 லிட்டர் வந்து உற்பத்தி பண்ணி போட்டிருந்தாரு. 30 லட்சம் கேட்டுட்டு இருந்தவரோட நிறுவனத்தோட மதிப்பு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி. அவரு ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் வந்து சப்ளை பண்றாரு. 12 லிட்டர் அப்படிங்கும்போது நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3 கோடி 3.5 கோடி வரும். ஸோ அவரு வந்து அவருடைய ரெவன்யூ வந்து 36 கோடி என்னமோ. ஸோ அதுல இருந்து இன்டூ 3 போட்டு 100 கோடி மதிப்பிடுறாங்க அவரோட பிசினஸ். ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு தனி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம முன்னேறி வரணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். அதனால தான் நான் சொன்னேன், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஈஸியஸ்ட் வே, இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான வே. ஆனா நாம அதையே எதிர்மறையா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம நேரடியாக பிசினஸ்ல முதலீடு பண்றத தவிர்ப்போம். அப்படி முதலீடு பண்ணுவதை தவிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை வந்து நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு ப்ரெசன்டேஷனா சொல்லணும் நினைச்சேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நம்ம அந்த கேள்விகளை வச்சு தொடர்ந்து பேசுவோம்.
உங்களோட அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். டுவெல் கே லிட்டர்ஸ். சொல்லுங்க அதிக். சார் ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பெஷல், அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பிசினஸ்ல வந்து, அதாவது நான் பார்த்த வரைக்கும் இங்க இருக்கிற எம்எஸ்எம்இல இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு பாப்புலரான ஒரு வெஹிக்கல், ஸ்பெஷல் வெஹிக்கல் இல்லை. அந்த அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் வெஹிக்கல் நான் பார்த்த வரைக்கும் நான் கண்ணுக்கு எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு இருக்கிற ஸ்பெஷல் வெஹிக்கல்ஸ் என்னென்ன இருக்கு சார்? எம்எஸ்எம்இக்கு நம்ம ஃபண்ட் பண்றதுக்கு சொல்றீங்களா, இன்வெஸ்டர் ஃபண்ட் பண்றதுக்கு சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி, எப்படி இயங்குது அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத விட ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில நிறுவனங்களுக்கு வந்து அவங்க பர்மிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லைசன்ஸ் மாதிரினா எப்படின்னா, இவங்க ஒரு 1 கோடி ரூபா வந்து வெளியில இருந்து புல்லின் பண்ணி வந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 1 crore கொடுக்கும். ஸோ அந்த 2 crore வந்து அவங்க டிப்ளாய் பண்ணலாம். தேர் ஆர் சம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நீங்க அதுதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், ஆக்சுவலி வந்து நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிற மாதிரி இங்க லோக்கலைஸ்டா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்போ இல்லை வேற ஏதோ ப்ராசஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பேங்க்ஸ் லோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஒரு பிசினஸ் பண்ணோம்னாலே ஒரு பேங்க் லோன் பார்ப்பாங்க. இல்ல அவங்க கிட்ட இருக்க தங்க நகையை வந்து அடமானம் வச்சுட்டு அது பண்ணுவாங்கங்கிற மாதிரி பேசி டிஸ்கஷன்ஸ் நடக்குதும். வேற லைக் இந்த மாதிரி வந்து பரவலா வேர்ல்டு வைட்லயே என்ன மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்கு, இந்தியாவில் என்னென்ன மாதிரி வெஹிக்கல்ஸ் ஆக்டிவா இருக்கு, அதுதான் கேட்க போறோம். புரிஞ்சுக்க வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கல்லாம் நமக்கு ஆக்டிவா இருக்குது. பட் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நமக்கு எப்படி வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சிக்கலா இருக்கோ, அதே மாதிரி நம்ம எம்எஸ்எம்இக்கெல்லாம் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் வைஸ் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து லோனுக்கு செக்யூரிட்டி மாதிரிலாம் கொடுக்கல, பட் ஆனால் உங்களுடைய பேங்கிங் அக்கௌண்ட் நீங்க கரெக்டாக வச்சிருக்கணும். உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்க அக்கௌண்ட் பண்ணணும். பட் இதுலலாம் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்கு, வெஞ்சர் கேபிட்டல் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து இப்போ ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 5 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. யாராவது ஒரு ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க 5 crores இருந்து பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் இந்த செஷனை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இன்னொரு செஷன் பார்க்கலாம். ஆனால் இந்த செஷன்ல வந்து நாம தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்குமா அப்படிங்கிற அளவுல நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நாம வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே ரொம்ப தயங்கும் போது, கண்டிப்பா ஒரு பெரிய பிசினஸ்ல இல்ல வளர்ந்துட்டு வர்ற பிசினஸ்ல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை. இது ஸ்டெப் நம்பர் 1. இன்னொரு பக்கமும் என்ன ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு சரியா கணக்கு காட்டாம வியாபாரத்தை வந்து தோல்வி அடைய வைத்தவர்களும் இருக்காங்க. 2 பக்கமும் இருக்கு. நம்ம இன்னுமே மெச்சூர்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், வாட் இஸ் டிஃபரெண்ட் பிட்வீன் மணி லெண்டர்ஸ் ஃபார் ஸ்மால் பிசினஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கேட்டிருக்காங்க ரகுராம். ஸோ மணி லெண்டர்னா வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. வெஞ்சர் கேபிட்டல்னா அவங்க வந்து உங்களுடைய தொழிலோட பங்காளி. ஸோ வட்டிக்கு நீங்க பணம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்க தொழில் நல்லா வளர்ந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேக் வாங்கிப்பாங்க, உங்ககிட்ட இருந்து பங்குகள் வாங்கிப்பாங்க. உங்க தொழில் தோல்வி அடைஞ்சதுன்னா அந்த தோல்வியும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சார் ஆக்சுவலி எனக்கு என்ன சந்தேகம்னா, அதாவது விசியை பொறுத்த வரைக்கும் லைக் விசியோடைய செக்மெண்ட் வந்து இங்க அதிகமாவே ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா மார்க்கெட் கேப் பொறுத்தும் அவங்க வந்து லைக் ஃபியூச்சர்ஸ் அதை எப்படி அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி ஏறுதோ அதை பொறுத்து தான் பார்ப்பாங்க. ஸோ இங்க மேஜரா என்னன்னா, பல பேருக்கிட்ட இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற மெக்கானிசம்ல நம்ம பொசிஷன் பண்ணும்போது லாட் ஆஃப் விசி ஆப்ஷன்ஸ் வருது.
ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சாதாரண ப்ராசஸா இல்ல சாதாரண ஒரு பிசினஸ் இதோட ROI இவ்வளோன்னு சொல்லும்போது சில அசோசியேஷன்ஸ் ஃபண்ட் பண்ணுவாங்க, லோனிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்றதை நான் பார்த்துருக்கேன். நான் கேக்குறது வேர்ல்ட் வைடாவே இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீம்ஸ் இருக்கா இல்ல ஸ்பெஷலைஸ்டு வெஹிக்கல்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி ஃபைனான்சியல் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு இருக்கான்னு கேக்குறேன். அப்படி எதுவும் தெரியல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு எம்எஸ்எம்இக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. பட் ஆனா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த செஷன் அப்படிங்கிறது வந்து எம்எஸ்எம்இக்கு லோன் எடுக்கிற மாதிரி நான் பேசல. நான் இந்த செஷனை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்க ஒரு சக பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் RXT மூலமா வந்து நம்ம ரீகனோட யூடியூப் சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 25% ஸ்டேக் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்க ஓப்பனா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத நான் இந்த செஷனை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். நம்ம பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது ஒண்ணு, அது நம்ம தனியா கவர் பண்ணலாம். பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்க இன்னொரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஆஸ் அன் இன்வெஸ்டர்? பாலா சார், பெத்ராஜ். நான் பண்ணிருக்கேன், அதுல லாஸும் ஆயிடுது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க பெத்ராஜ். ஐ திங்க் நீங்க கேட்ட பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட்லி நான் வந்து அந்த ஸ்டேஜ் இன்னும் போகல. கரண்ட்லி ஐ மீன் டு ஈக்விட்டி பிகாஸ் அந்த மிட் கேரியர்ல இருக்கும்போது we have a lot of personal commitments and other things. So I'm in the stage where investing in equities அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் டெஃபினட்டா ஒரு சம் பாயிண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்லயோ ஒரு பிசினஸ்லயோ ஏர்லி ஸ்டேஜ்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி 10 lakhs தே ஆர் சிட்டிங் இன் அ பிகர் ஃபோரம் அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா நம்மளும் வந்து நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நம்மளோட நோன் சர்க்கிளில் வந்து இப்போ யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் அப்ல இருக்காங்க இல்லை சம் நல்ல ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஸ்டார்ட் மை வெஞ்சர் இன் டு தட். ஓகே பெத்ராஜ், எஸ் இட்ஸ் எ ப்ராசஸ் ஆக்சுவலி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பணத்தை வச்சு நம்மளால பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்கணும். ஸோ இப்போ எங்க இதுல RXTல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் அதுல கிளைண்டா இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை சொல்லுவோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து நகர்ந்து வரும்போது எடுத்த உடனே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை நான் இப்ப சொன்ன அந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதோ செய்யக்கூடாது. ஏன்னா இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ், அதுக்கு ஒரு லேர்னிங் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் போறோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் த ஒன்லி ரெசார்ட். நம்ம வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போனோம் அப்படிங்கிறது தான் எனக்கு நம்ம RXT ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கோலா இருந்தது. அதோட தொடர்ச்சியாகவும் இந்த மீட்டிங் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒன் சைட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசும்போது, அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து கேட்க தொடங்கணும். அப்போ கேட்க தொடங்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, என்னை நம்பி நீ வந்து காசு கொடு, நான் உனக்கு லாபம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய புக்ஸை நீங்க கிளீனா வச்சுக்கணும், ப்ராசஸை கிளீனா வச்சுக்கணும். ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு SOP போட்டிருக்கணும். நீங்க இல்லாம அந்த பிசினஸ் நடக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கணும். ஏன்னா அப்பதான் உங்க பிசினஸும் வந்து பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடையும். இல்ல என் பணத்தை மட்டும் போடுவேன், என் டைமை மட்டும் போடுவேன், எனக்கு என்ன வருதோ அது போதும் இருந்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க பிசினஸ் பெரிய அளவுல வந்து நம்மளால கொண்டு போக முடியாது. பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டுட்டு வரீங்களா? சுல்தான் இருக்கீங்க, அத்திக் இருக்கீங்க, தமீம் சார் இருக்காரான்னு தெரியல. சார் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் இருக்குது. அதில் நம்ம போயிட்டு அந்த கம்பெனியோட PE ரேஷியோ என்ன, அது எல்லாமே நம்ம ROE என்னங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்க முடியுது. ஸோ அதில் நம்ம வந்துட்டு அந்த அனலைஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃப்ரெண்டே இருக்காரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இன்டெப்த்தாக எனக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ அவர் வந்துட்டு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப, ஸோ எந்தெந்த பேராமீட்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு கிளாரிட்டி இல்லையே. ஸோ அதில் எப்படி நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குட்வில் பேசிஸில் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் இல்ல இல்ல புக்ஸ் வந்து குட்வில் கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அஸ் ஆண்டர்பனராக நம்ம என்னதான் பண்ணாலுமே அதை அதை வச்சு அவங்களுக்கு எப்படி அதை நம்பிக்கையை கொண்டு வர்றது, இல்லை நம்ம அடுத்தவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது? நம்ம வந்து குட்வில் அடிப்படையிலேயே வந்து எந்த பிசினஸ்லயும் நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட்
பண்ணக்கூடாது. நான் ம். ஆக்சுவலா சொல்ல வர்றதும் அதுதான். நம்ம பிசினஸ்ல எல்லா புக்ஸையும் கிளியரா வச்சுக்கணும்னு சொல்றதே வந்து குட்வில் மட்டுமே இங்க வந்து இட்ஸ் நாட் எ செல்லபிள் கமாடிட்டி. நாளைக்கு நான் ஓகே. ஆர்எக்ஸ்டிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறேன்னா, ஓகே பாலாசிங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் வார வாரம் என்கிட்ட வந்து பேசுறாரு. நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப எதை பார்க்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே போதும். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து ஆடிட் பண்ணணும். ஆடிட்டட் ரிப்போர்ட் தான் இருக்கணும் எவ்ரி இயர். ஸோ எங்களுக்கும் இருக்குது. ஸோ ஆடிட்டட் ரிப்போர்ட் இருக்கணும். உங்க கணக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட இருக்கணும். கணக்கு வழக்கு பார்த்தாலே போதும், பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு நிறுவனம் எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன ரேஷியோஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் மூலமா எடுக்கலாம். பட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது அது பேலன்ஸ் ஷீட்ல வராது. ஏன்னா ப்ரைஸ் ஏர்னிங் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடையது. ஒரு ஏர்னிங்ஸுக்கு நம்ம என்ன ப்ரைஸ் மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் எமோஷன்ஸை பொறுத்தது. அது மாதிரியான ரேஷியோஸ் வராது. பட் உங்களுக்கு டெட் ரேஷியோங்கிறது என்னன்னு வந்துடும், மற்ற அசட்டான ஒரு ரேஷியோனா என்னன்னு வந்துடும், மற்ற எல்லா ரேஷியோமே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும். ஸோ பாலா சார், எனக்கு ஒரு டவுட் இல்லை, கிளாரிஃபிகேஷன் வேணும். ஓகே. இப்போ ஒரு சில ஸ்டார்ட் அப்லாம் இருக்கு, நியூஸ்ல நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து க்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை கோடி ரூபாய் ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் பார்ப்பேன். இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னாக்கா, இப்போ எனக்குமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து ஃபார்ம் பண்ண கம்பெனி தான். இப்போ என்னால் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இத்தனை பேரை வச்சு என்னால் இவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுது. அந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபிளா ஓடிட்டு இருக்குது. அண்ட் கோடி கணக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னாக்கா, நான் அதை அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், இல்லை டிவிடெண்ட் மாதிரி, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி மாடல்ல அது எப்படி அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க? அது அது எப்படி இருக்கும்? இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அவங்க என்ன செய்வாங்க? ஓகே, அதை வந்து நம்ம எக்ஸிட் கொடுப்போம். நீங்க கேட்கறது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த இதுல அந்த மில்க் ப்ராஜெக்டை பத்தி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். 30 lakhs வந்து இப்போ 100 crores போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒருத்தவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அனகெட் கேபிட்டல், அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் நினைக்கிறேன், அவங்க வந்து 7.5 crores வந்து 36% ஸ்டேக் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 yearsல வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs மாறிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸிட் கிடைக்க போகுது. எக்ஸிட் கிடைக்குதுன்னா இப்போ அந்த ஃபவுண்டர் வந்து நான் வந்து அவங்களை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷேர்ஸை வந்து இவங்க பைபேக் பண்ணிப்பாங்க. 25 கோடி கொடுத்து பைபேக் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு 2 வருஷத்துல 7.5 கோடியில இருந்து 25 கோடி லாபம். இதுதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேரை வாங்கி விற்பாங்க. நம்ம கொடுத்துட்டோம்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. இன்னும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா கைமாற்றி விடுவாங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட். ஓகே ஓகே ஓகே, சரி. அப்போ அவர் எக்ஸிட் பண்ணோம்னாக்கா கம்பெனி அதை விட பெருசா வேல்யூ ஆச்சு அப்படின்னாக்கா அவர் எக்ஸிட் பண்ணிட்டு இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிப்பாங்க, அப்படியா? ஆமா ஆமா ஆமா, எஸ் எஸ். ஓகே ஓகே, சரி, ரைட் சார், தேங்க்ஸ் சார். ஆமா, இப்போ இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னுமே ஒரு 10% ஸ்டேக்கை வந்து நான் டைல்யூட் பண்ண போறேன், ஒரு 5 crores என்னமோ சொன்னாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த கம்பெனி இன்னுமே பெருசா மாறும். பட் இப்போ எனக்கு அவர் வந்து சேலரியா ஒரு 1 lakh தான் எடுத்துட்டு இருக்காரு கடந்த ஒரு 9-10 வருஷமா. ஸோ எனக்கு வந்து நான் எதுவுமே இனிமே அனுபவிக்கல. ஸோ ஒரு 10% நான் சேல் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபவுண்டருக்கு வந்து 64% இருக்கும்போது அதில் ஒரு 10% சேல் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஷேருங்கிறது ஒரு கமாடிட்டி மாதிரி தான். ஒரு மார்க்கெட்ல வந்து நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்கி விற்கிறோமோ, தங்கத்தை எப்படி வாங்கி விற்கிறோமோ, அதே மாதிரி தான் ஷேர் வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அப்படி ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும்போது நமக்கு வந்து வேல்யூவேஷன் ஏறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஷேரை யாருமே வாங்கலைன்னா நம்ம பிஸ்னஸ் ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். ஸோ தமிழ் சார், எனக்கும் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இவரு இருக்காரு, நம்ம வேலுமணி சார். வேலுமணி சார் வந்து அவரோட பிஸ்னஸை சேல் பண்ணி 4 years வந்து அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 years அந்த பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தார். இப்போ ஏதோ டென்டல் பிராண்டு, ஐ திங்க் ஏவிஎம் அப்படிங்கிற பிராண்டில் வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து கால் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேட்குறாரு. மேபி உங்களில் யாராவது ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். அவர் கேட்குற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய். 10 லட்ச ரூபாயில் அவர் ப்ராமிஸ் பண்ணுற ROI வந்து பார்த்தீங்கன்னா 50%. அவரே டைரக்டா நான் மென்டார்ஷிப் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஓகே சார், அதுவும் நம்ம குரூப்ல தான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் தான் ஷேர் பண்ணிருந்தேன். ஆமா, ஆமா ஆமா, நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும். ஓகே. ஏன்னா நீங்க பிசினஸ் கத்துக்கிட்டீங்க, நீங்க 2 ஆபீஸ் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையே நீங்களே பண்ணணும். யூ நோ த ஆர்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல. ஸோ யூ கால் ஃபார் அன் இன்வெஸ்டர். உங்களோட எனர்ஜி அண்ட் எஃபர்ட் கொடுங்க, அவரை கைட் பண்ணீங்கன்னா பெனிஃபிட்ல 2 பேருக்கும். சூப்பர் சூப்பர், ஓகே சார், சரி.
ஓகே. இப்போ நான் தான் ஆராய்ச்சியில் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் உடனே ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு, எங்ககிட்ட ஓகே. நாலேஜ் இருக்கு, எங்களால் எண்ட் டு எண்ட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். வி ஜஸ்ட் நீட் ம். எ ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ். ஒரு போர்டு போட்டு நம்மளும் பேசிட்டு இருக்கோம் உங்க ஆஃபீஸில் போர்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆமா ஆமா போட்டுட்டீங்க அப்படின்னா நாம வந்து எனக்கு அங்கே ஒரு அவுட்லெட் ஆயிடும். இதுல எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, எனக்கு உங்க மூலமா இன்கம் கம்மியாக கிடைச்சாலும் என் பிராண்ட் வந்து விசிபிள் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் பிராண்ட் வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பா. ஆமா. ஸோ இட் இஸ் வின் வின் சுச்சுவேஷன். ஷோர் ஓகே, சரி புரியுது. ஸோ அந்த ஃபோக்கஸ்ல அடுத்து செயல்படலாம் ஹோப்ஃபுல்லி. எஸ். ரைட். ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்க, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. இந்த மாதிரி பிசினஸ்ல உங்களை சுத்தி இருக்கிற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கொலாபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. அதுக்காக தான் நான் வந்து நம்ம அனந்தரஸ் ஐயாவையும் நான் கூப்பிட்டுருந்தேன். பட் அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த கான்செப்டை போய் அவர் எல்லாத்துலயும் சொல்லணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. கொலாபரேஷன் தான் சார். நம்ம கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ வந்து கிரியேட் பண்ணணும். சொல்லுங்க அத்திக், ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் இதுல ஒரு கனெக்டடான ஒரு அட்வைஸ் தான் சீக் பண்ணுறேன் இண்டிவிஜுவலா. ஆக்சுவலி வந்து லைக் லாஸ்ட் 14 இயர்ஸா வந்து பல பிஸ்னஸஸ்ல வந்து ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் செட் பண்ண இன்வெஸ்டட் லைக் ஒரு சில கம்பெனிஸ்ல 50,000 பண்ணியிருப்போம், சில கம்பெனிஸ்ல ஸ்கிராச்ல இருந்து பண்ணியிருப்போம், சில கம்பெனிஸ்ல ஒரு வேல்யூல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் சில கம்பெனிஸ்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, சில கம்பெனிஸ் லைக் ஈவன் ஒரு சில கம்பெனிஸ்ல 30,000 பண்ணி அந்த கம்பெனி வந்து ஒரு 1 இயர்ல 8 lakhs 13 lakhs 14 lakhs ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்க கம்பெனிஸும், அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து அதுல நம்ம எடுக்காம போன சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு இண்டிவிஜுவலா பண்ணும்போது இதுல அவ்வளவு ரிஸ்க் அப்டேட் இருக்கு. சில எப்பவுமே அந்த பணம் கொடுக்கும் போதே இது லாஸ் ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த ஒரு இண்டிவிஜுவல் இதை சேஃப்கார்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது? ஒரு இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கும் போதா? ஆமா சார். ஏன்னா நான் வந்து லைக் 2013ல இருந்து இப்போ வரைக்கும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தான் செய்யறேன். தேர் ஆர் ரிட்டர்ன்ஸ், தேர் ஆர் growth. அதாவது அந்த பிசினஸஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போன பிசினஸஸ் இருக்கு. அது போய் ஒரு 6 monthsலயே எல்லாமே கம்ப்ளீட்டா அவுட்டும் ஆனதுக்கு. பட் என்ன விஷயம்னா, நான் இன்னி வரைக்கும் சேஃபா மென்டலி சேஃபா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது என் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து அது ரிட்டர்ன் வந்து ஆமா, அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து நம்மளோட எக்ஸஸ் மணியை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை கொண்டு வரணும்னா நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை தான் கொண்டு வரணும். அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம கண்டிப்பா அவங்களோட ரிப்போர்ட்ஸை படிக்கணும். அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், இன்டிகிரிட்டி இருக்கணும். அதை கண்டிப்பா பார்க்காம நமக்கு வந்து குட்வில் மட்டும் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அந்த யார் நடத்துறாங்களோ அவங்களுடைய கேரக்டரை வந்து கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து சூப்பரா பிசினஸ் பண்ணக்கூடியவர், பல நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர். பட் அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சேல்ஸ்மேன் மென்டாலிட்டிலே இருந்து அங்க சேல் நடந்ததுன்னா அந்த சேல் எடுத்து அவரோட பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டுப்பாரு, அப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேரக்டரையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஆக்சுவலா நீங்க தான் வந்து பெஸ்ட் பிளேஸ்ட். ஏன்னா நீங்க வந்து ஜெயிச்சதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, தோல்வி அடைஞ்சதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்ஸ் இருந்ததுங்கிறத வந்து நீங்களே வந்து கூட சொல்லலாம். அதை ஒரு செஷனா கூட நீங்க எடுத்து சொல்லலாம். சார் அதுல எல்லாமே ஓகே சார். பட் அதனால ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுங்க? அதாவது அது வந்து கிட்டத்தட்ட லைக் சில நேரங்கள்ல வின் பண்ணும்போது, அதாவது தோத்தும் போது ஓகே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஜெயிச்சோம் காசு வராத டைம்ல ஈவன் ப்ராசஸ் எல்லாமே என்கிட்ட கிட்டத்தட்ட ஷேர் டாக்குமெண்ட் அவ்வளோ இருக்கு, அக்ரிமெண்ட்டோட போட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்து கூட கேஷ் இன் பண்ணாம அப்படியே ஸ்டக் ஆகி பல நேரங்கள்ல ஓகே வாக் அவுட் ஆகிக்கிறோம், விட்டுருங்க நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லி பல நேரங்களில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா அப்படி இல்லாம இருக்கணும்னு என்ன பண்ணோம்? அது உங்களை சீட் பண்ணிருக்காங்க. அப்போ அதானே சொல்றீங்க நீங்க? இல்ல சார், சீட் இல்ல. அதாவது நாம எதிர்பார்க்கிற எக்ஸிட் டைம்ல அது எக்ஸிட் ஆகாது. அந்த டைம்ல மணி ஸ்டக் ஆயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம இல்ல லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். லிக்விடிட்டி, அதாவது நீங்க வந்து இந்த மாதிரியான பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா 2 நடக்கும். ஒண்ணு வந்து அந்த நிறுவனமே நம்மளை வெளியேற்ற விரும்புவாங்க. ரெண்டாவது வந்து நாம வெளியேறணும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நிறுவனத்தெல்லாம் நம்மளை வெளியேற்ற முடியாது. ஓகே, ஸோ இதுக்கான ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதனாலதான் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை உள்ள கொண்டு வரணுங்கிறேன். உங்களுக்கு 10 வருஷம் தேவையில்லாத பணத்தை நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது. ரெண்டாவது, உங்களுடைய
ஷேர்ஸை வந்து பைபேக் பண்றதுக்கு நீங்களுமே கூட கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பியூட்டி என்னன்னா லிக்விடிட்டி இருக்கும். நீங்க நினைச்ச நேரம் வித்துட்டு வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால நினைச்ச நேரம் வித்துட்டு வர முடியாது. ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, அந்த கம்பெனிக்கும் நல்லது கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து இதுல வந்து ரிஸ்க் அதிகம்னு சொல்லலாம். ஆனா இதை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஐடென்டிட்டிக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பார்க்கலாம். நம்ம இன்னும் இந்த இதுல வந்து இன்னுமே மெச்சூர்ட் ஆகணும் அப்படிங்கிற அளவுல வேணா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 14 பேர் இருக்கும். நீங்க மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த 14 பேர்ல வந்து ஒரு 7 பேர் அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உங்களோட எக்ஸிட்டுமே ஈஸி ஆயிடும். அப்படிதான் என்னால இப்போ ஆன்சர் பண்ண முடியும். இதுல இன்னொரு ஆமா இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இது வந்து ஆர்எக்ஸ்டிக்கான ஒரு பிசினஸ் பாயிண்ட். கண்டிப்பா அந்த செக்மெண்ட்டுக்கும் நாங்க வரப்போறோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபண்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க எக்ஸிட் பண்ணணும்னு விரும்பும்போது அந்த ஃபண்டு உங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கும். ஏன்னா நீங்க டைரக்டா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி வந்து இதுலதான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தேடிட்டு இருக்கேன். ஏன் தேடுறேன்னா எல்லாமே விசி, இப்போ உதாரணத்துக்கு விசியோட டிக்கெட் சைஸோடது மினிமமே 5C இருந்து தான் ஆரம்பிக்கும், இல்ல 1C இருந்து ஆரம்பிக்கும். ஆனா ஸ்மால் டிக்கெட்டுக்கு விசி ஸ்கீம்ல ஈஸியா எக்ஸிட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் ரொம்ப ரேரா தான் பாத்துக்கேன். அதுக்காக தான் இந்த கேள்வியே ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை நம்ம ரிப்பீட்டா அந்த செக்மெண்ட்டுக்கு வரப்போறோம். மார்க்கெட் மெச்சூர்டாக தான். இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிளைண்ட் எல்லாருக்குமே நான் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸை வந்து கண்டிப்பா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவே. அதுலயே வந்து இன்னும் டெட் ப்ராடக்ட்லாம் இருக்கு, பிடிபி ப்ராடக்ட்லாம் இருக்கு. அரௌண்ட் 15% அவங்க நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ஃபாலோவர் பேஸ் வந்துடும். ஒரு 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 க்ரௌட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு ஆர்வமா அவங்க பார்ப்பாங்க. அந்த டைம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஃபண்டை வந்து வி ஆர் கோயிங் டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்குள்ள வரப்போறோம். பட் இப்போ இமிடியேட்டா எனக்கு உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு ஆன்சர் இல்லை. அந்த டைம்ல நான் கண்டிப்பா கஸ்டமரா இருப்பேன் அதுல. வெரி குட் டாபிக். எஸ். நம்ம இதுல ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க. நேட்டிவ் லீட்ஸ்னு ஒரு என்டிட்டி இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் உழவர் பூமியில 1.2 crores வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க 1000 லிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அனகேட் கேபிட்டல்லாம் வருது. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு பணம் தான் அவங்க மூலமா ஆயிருக்கு. அந்த பிராண்டை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. பட் அந்த அனகேட் கேபிட்டலுக்குள்ள உள்ள வந்தது வந்து ஒரு பிராண்டோட பணம் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஒரு எதிர்மறை சிந்தனை இருந்த நியூஸை வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக மாற்றி நம்ம ஒரு நேர்மறை சிந்தனையாக மாற்றிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நான். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து பேசலாம். இது வந்து எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னைக்கு டாபிக் வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஆஸ் அ இன்வெஸ்டர், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்கள் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி ரகுராம் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு நிறுவனத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த டாபிக்லையும் நம்ம பேச முயற்சி பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதே நேரத்தில் ஒரு டாபிக்கோட பேசுவோம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. 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 தேங்க்யூ.